தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய இயேசுவுக்கு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு துதியும் கனத்தையும் மகிமையும் எப்போதும் செலுத்துவோமாக. தேவனுடைய வார்த்தை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய வேலை தொழில் ஊழிய வாழ்க்கையிலும் நாம் முக்கியத்துவப்படுத்தும் பொழுது ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதிலே கொஞ்சம் கூட நமக்கு அவிசுவாசம் வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. யோபு அவ்வளவு பாடுகள் கஷ்டங்களுக்குள் போன பிறகு கடைசி அதிகாரம் 2வது வசனத்துல என்ன சொல்லுகின்றார்? அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். அந்த அறிவு யோபுவிடத்திலே இருந்திருக்கிறது. என்ன அறிவு? அவர் செய்ய நினைத்தது எதுவுமே தடைப்படாது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய எண்ணங்களுக்கு கூட பவர், வல்லமை இருக்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவன் ஒன்றை நினைத்து விட்டார் என்றால் அதை தடுப்பவன் யார்? ஒருவராலும் முடியாது. உலகத்தாலும் முடியாது, பிசாசினாலும் முடியாது, அரசாங்கங்களினாலே முடியாது, அதிகாரங்களினாலே முடியாது. அவர் செய்ய நினைத்ததை, காரணம் அந்த நினைவுகள் தான் வார்த்தைகளாக வெளியே வந்திருக்கின்றன. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அல்லவா? அந்த இருதயத்தின் எண்ணங்கள் தான் தேவனுடைய வார்த்தைகளாக வந்திருக்கிறது. இந்த ரகசியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வார்த்தை என்பது என்ன? அந்த வார்த்தை ஆதியிலே தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது என்று யோவான் 1:1 சொல்லுகிறோமே, அது என்ன? அந்த வார்த்தை தேவனிடத்திலே எப்படி இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் பேசுகின்றேன், நீங்கள் கவனிக்கிறீர்கள். வார்த்தையானது என்னுடைய கைகளில் இருந்தா, கால்களில் இருந்தா வருகிறது, காதுகளில் இருந்தா, கண்களில் இருந்தா வருகிறது, என் வாயிலிருந்து தான வார்த்தை வருகிறது. அப்ப இந்த வார்த்தை, வெளிப்பட்டதான தேவ வார்த்தை ஆதியிலே தேவனிடத்திலே அவருடைய வாயின் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. வாயிலே வந்து வெளிப்பட்டதான தேவ வார்த்தை அந்த வாய்க்கு வருவதற்கு முன்பதாக எங்கே இருந்தது? அவருடைய இருதயத்தில் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இருதயத்தை நிறைவுதானே வாய் பேசி இருக்க வேண்டும். இருதயத்திலே அது வார்த்தையாக இருந்திருக்க முடியாது. அது சிந்தனையாக, நினைவாக, எண்ணமாக இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த எண்ணம் எது? அதுதான் சித்தம். சித்தம் என்பது என்ன? அதுதான் தேவனுடைய ஆத்துமா. அப்படியானால் தேவனுடைய ஆத்துமாதான் தேவனுடைய மனதாக மாறி இருக்கிறது. தேவனுடைய மனதுதான் தேவனுடைய இருதயமாக இருக்கிறது. தேவனுடைய இருதயம்தான் தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. தேவனுடைய எண்ணம் தான் தேவனுடைய யோசனையாக இருக்கிறது. தேவனுடைய யோசனை தான் தேவனுடைய தீர்மானமாக இருக்கிறது. தேவனுடைய தீர்மானம் தான் தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நானும் நீங்களும் எவ்வளவாய் நேசிக்க வேண்டும். இந்த வார்த்தையை நமக்குள் கொண்டு வருவதற்கு ஊழியங்கள், சபைகள், ஊழியக்காரர்கள் எவ்வளவு முயற்சிகளை எடுக்க வேண்டும். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சிந்தனைக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றால் அவ்வளவு பேர் ஆராதனைக்கு போகிறார்களே, அதே சர்ச்சில், சபையில ஒரு பைபிள் ஸ்டடி என்று சொன்னால் எத்தனை பேர் போகிறார்கள்? ஒரு சபையில ஆராதனையில 100 பேர்கள் போகிறான்னு வைத்துக் கொள்வோம். சண்டே சர்வீஸ்ல அதே சபையில பைபிள் ஸ்டடிக்கு வென்ஸ்டே தர்ஸ்டேக்கு எத்தனை பேர் வருகிறார்கள்? 10 பேர் கூட இல்லையே. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதானே. அதை கண்டிக்க முடிகிறதா?
அதை தட்டி கேட்க முடிகிறதா? அது தவறு என்று போதிக்க முடிகிறதா? அல்ல, யோசிக்க வேண்டும். அப்ப வேத ஆராய்ச்சி, வேத தியானம் என்றால் எல்லாருமே இளப்பமாகவும் அற்பமாகவும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். ஆகவேதான் வேதத்தின் மகிமை விளங்கவில்லை, வேதத்தின் மகத்துவம் விளங்கவில்லை, வேதத்தின் கம்பீரம் புரியவில்லை. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியானது சத்தியம் பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஒரு வார்த்தை சொல்லும் என்று உங்களிடத்திலே கடந்து வந்திருக்கிறது. தெய்வத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு, சக்தி உண்டு என நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வார்த்தைக்குள்ளாய் போய் தீர்வுகளை காண நாம் பழகிக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீர பலவீனங்களுக்கும் வியாதிகளுக்கும் வார்த்தையை மருந்தாக உபயோகப்படுத்த பயிற்சி பல வருடங்கள் ஆனாலும் பரவாயில்லை, பயிற்சியை எடுக்க அட்லீஸ்ட் முயற்சிக்க வேண்டும். எடுத்த உடனடியாக ஹீலிங், டெலிவரன்ஸ் இம்மீடியட்டாக வராவிட்டாலோ வார்த்தையிலே அந்த வல்லமை இருக்கிறது என்பதை நாம் விசுவாசித்து 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 வருடங்கள் பல ஆனாலும் அனுபவத்திலே கொண்டு வர முயற்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அடிக்கடியாக நாம் தேவ சித்தத்தை பேசுகிறோமே, தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும், தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோமே. தேவ சித்தம் என்றால் என்ன? நாம் ஒவ்வொருவரையும் குறித்ததான தேவ திட்டம் என்றால் என்ன? யோசிக்க வேண்டும். பரலோகங்களிலே, பரலோக அரசாங்கத்திலே அசம்பிளி, செனட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தேவ சபையிலே, தேவ சங்கத்திலே, பரலோகத்திலே தேவ திட்டமானது விவரிக்கப்பட்டு அங்கு ஆலோசிக்கப்பட்டு பின்னதாக தீர்மானம் எடுக்கப்பட்டு அதுதான் பூமியிலே தேவ திட்டமாக கொண்டு வரப்படுகின்றது. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். மரணத்திற்கு போவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். எங்கே தீர்மானிக்கப்பட்டது? மோசே தீர்மானித்தாரா? பவுல் தீர்மானித்தாரா? அல்லது தாவீது தீர்மானித்தாரா? இயேசுவின் மரணத்தை குறித்து பரலோகத்திலே தேவ சங்கத்திலே தேவ திட்டத்தின்படி தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறுகிறது. ஆகவே எந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தாலும், எந்த ஒரு தேவ மனுஷனாக இருந்தாலும், எந்த ஒரு ஊழியனாக, போதகனாக, பாஸ்டராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே பொதுவாக செயல்படுத்தப்பட வேண்டிய தேவ திட்டம் என்ன? தேவ தீர்மானம் என்ன? அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த ரகசியத்தை இப்போது ஆராயப் போகின்றோம். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 8வது அதிகாரம் 28, 29, 30 வசனங்களை முடிந்தால் அனுதினமும் தியானித்து பார்ப்பது நல்லது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையின் முழு திட்டமுமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி? அன்றியோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், 1, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு, 2, சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கும், 3, தேவனுடைய தீர்மானம் என்ன என்று வார்த்தையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளாவிட்டால் அதன்படி நடக்க இயலாதே, அதன்படி தேவனிடத்திலே அன்பு கூற இயலாதே. அப்படி அன்பு வரும் பொழுது, தீர்மானத்தின்படி நடக்கும் பொழுது சகலத்தையும் நன்மையாக நம்முடைய தெய்வம் மாற்றுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம், அவர் நம்மை
முன்னறிந்ததாகவும், இரண்டாவதாக முன்குறித்ததாகவும், மூன்றாவதாக அழைத்ததாகவும், நான்காவதாக நீதிமானாக்கினதாகவும், ஐந்தாவதாக மகிமைப்படுத்துவதாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அழகழகான படிப்படியான வாழ்க்கையின் திட்டத்தை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, நாம் ஒவ்வொருவருமே தேவனால் முன்னறியப்பட்டவர்கள் என்பதை விசுவாசித்து நடக்க வேண்டும். இரண்டாவது, நம்மை ஏற்ற வேளையிலே தேவன் முன்குறித்தார் என்பதையும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு காலகட்டங்களிலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறதான காரியமும் அந்த தெரிந்து கொண்ட காரியத்திலே நாம் உண்மையா இருக்க வேண்டும் என்பதையும் வேதாகமத்திலே மற்ற பகுதிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுருவிலே 1வது அதிகாரத்திலே அங்கு அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று இருக்கிறது. அப்ப ரோமர் 8 அழைப்பு வருகிறது. அதற்கடுத்தபடியாக தெரிந்து கொள்ளுதல் அங்கு பேதுருவினால் எழுதப்பட்ட நிருபத்தில் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 14:17 அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு உண்மையா இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முடிவிலே தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் சற்று கூர்மையாய் கவனித்து நிதானிப்பீர்கள் என்றால் அங்கு 7 விதமான படிகளை நாம் பார்க்கின்றோம். ஒன்று, உலக தோற்றத்திற்கு முன்னதாக தேவன் நம்மை முன்னறிந்திருக்கிறார். சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து ஒருவேளை 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 வயதானாலும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னதாக, இந்த உலகம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னதாக, நம்ம உருவம் இன்னதுன்னு தெரியாம இருக்கும்போது எத்தனையோ ஆயிரம் 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 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவர் நம்மை முன்னறிந்ததாக சொல்லுகிறது. நம்ம மேல எவ்வளவு அக்கறை இருந்தா, நம்ம மேல எவ்வளவு கவனம் இருந்தா அவர் நம்மளை முன்னறிந்திருக்கிறார். அப்படி முன்னறிந்த தெய்வம் நம்முடைய தாயின் கற்பத்துல நம்ம கருவாக உருவாக்கப்பட்டு வந்த போது முன்குறித்ததாக எரேமியா 1வது அதிகாரம் மற்ற இடங்களிலே சொல்லப்படுகிறது. தாயின் கற்பத்தில் நான் கருவாக இருந்தபோது என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று பக்தன் சொல்லுகிறானே, நாம் நம்ம கருவாக இருந்ததை நாம் காணவில்லையே, ஆனால் நம்முடைய கருவை ஆண்டவருடைய கண்கள் காண்டிருக்கிறதே. தாயின் கற்பத்திலே நம்மை முன்குறித்திருக்கிறாரே. நம்மளை குறித்து எவ்வளவு அதிகமாக அவர் திட்டமிட்டு காரியங்களை செய்கிறார் பாருங்கள். அப்படிப்பட்ட தேவனை குறை சொல்லலாமா? அப்படிப்பட்ட தேவன் நம்மேல் கவலை இல்லை, அவருக்கு கவலை இல்லை என்று நாம் அப்படி எல்லாம் பேசலாமா? ஏதோ சில காரியங்கள் நமக்கு ஜெபித்தது அதுக்கு பதில் வர தாமதமாகிறபடியினால கடவுள் இல்ல, கண் இல்ல, அப்படி எல்லாம் நாம் சொல்லலாமா? நம் தேவன் ஜீவன் இல்லவர். வேதத்தை நேசிக்கிறவர்கள் அப்படி சொல்ல இயலாது, சொல்லக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாது. பின்னதாக நாம் பிறந்து வளர்ந்து ஒருவேளை வாலிப பிராயத்திலேயோ அல்லது குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்ட பிறகோ ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வயோதிபனராக வாழப்படுறது கூட தேவனுடைய வார்த்தையின் தொடரில் நடந்திருக்கிறது. சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் விளக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனுடைய வார்த்தையினாலே தொடப்பட்டு ஆண்டவருடைய கிருபையினாலே அழைப்பை உணர்ந்திருக்கிறார்கள். அழைப்பு என்று சொன்னவுடனே பொதுவாக நாம் எல்லாருமே ஊழியத்தை தான் சம்மதப்படுத்துகிறோம். ஊழியத்துக்குத்தான் அழைப்பு இருக்க வேண்டும் என்று பெரும்பாலும் நாம் சொல்லுகிறோம். அது சரிதான்.
ஆனால் அது முற்றிலும் சரியல்ல. ஊழியம் சம்பந்தப்படாத வேறு எத்தனையோ விதமான அழைப்புகளை வேதாந்தத்திலே பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லும் பொழுது அங்கு அழைப்பு நமக்கு விளங்கவில்லையா? இளைப்பாறுதல் தருவதற்கு அழைத்திருக்கிறாரே. 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் உங்களை அழைத்தவர் பரிசுத்தவராய் இருக்கிறது போல நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு ஒரு பரிசுத்த அழைப்பை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியவில்லையா? 1 தெசலோனிக்கேயரிலே 4வது அதிகாரத்திலே தேவன் உங்களை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப பரிசுத்தத்திற்கு அழைக்கிறதை விளங்கிக் கொள்ளவில்லையா? நித்திய மகிமைக்கு அழைத்ததாக 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறதே. அப்படியானால் வேதாகமத்திலே 21 விதமான அழைப்புகள் இருக்கிறது. இதை நாங்கள் சத்தியம் பல்கலைக்கழகத்திலே வேத ஆராய்ச்சியிலே தெளிவாக போதித்து ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பு என்ன என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்த உதவி செய்கிறோம். அதுதான் சத்தியம். அதுதான் சத்தியம் பல்கலைக்கழகம். இன்னைக்கு அழைப்பென்றாலே என்னவென்று தெரியாமல் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக அழைப்பை புரிந்து கொண்டு நாம் ஆண்டவரிடத்திலே வரும்போது அவர் தம்முடைய இரத்தத்தினால கழுவி, தண்ணீர்னால கழுவி, ஆவியினால கழுவி, நம்மளை வசனத்தினால கழுவி, நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை நீதிமான்களாக மாற்றுகிறார். முன்னறிந்தல் முதல் ஸ்டேஜ், முதல் நிலைமை. தாயின் கற்பத்தில் முன்குறித்தல் 2வது ஸ்டேஜ், 2வது நிலைமை. ஏற்ற வேளையில அழைத்தல் 3வது ஸ்டேஜ், 3வது நிலைமை. தம்முடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமான்களாக மாற்றுதல் 4வது படி, 4வது ஸ்டேஜ். 5வது 2 பேதுரு 1வது அதிகாரத்தில் 10, 11வது வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறதன்படி அழைப்புக்கு அடுத்தபடியாக தெரிந்து கொள்ளுதல் வருகிறது. அநேகர் அழைப்பை முக்கியத்துவப்படுத்தி பேசுவாங்க, தெரிந்து கொள்வதை பேச மாட்டார்கள். இது அடுத்த மிக முக்கியமான ரகசியம். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவனுக்கென்று ஊழியங்களை செய்யும்படியா, தேவனுக்கென்று பணிகளை செய்யும்படியா, வெவ்வேறு விதமான வேலைகளுக்கு, பணிகளுக்கு, காரியங்களுக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டு பிரித்தெடுக்கின்றார். அதிகமாக ஊழியத்தோடு இதுதான் பொருந்தும். ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானா ஏற்படுத்துகிறதில்லை என்ற எபிரேயரில் சொல்லப்பட்ட வசனத்தை தான் நாம் அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறோம். ஆனால் அதை இன்னும் கருத்தாய் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் நிறைய சத்தியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஆரோன் யார்? சாதாரண ஊழியக்காரனா? சாதாரண ஆசாரியனா? ஆரோன் என்பவன் யார்? அங்க பிரதானமான ஆசாரியர். அப்ப பிரதான ஆசாரிய ஊழியத்தல்லவா அது குறிப்பிடுகிறது. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பிரதானமான ஆசாரிய ஊழியத்தை செய்யலாமா? பிரதான ஆசாரிய ஊழியனாக மாற முடியுமா? நீங்களும் நானும் சாதாரண ஆசாரியனாக இருக்கலாம், பிரதான ஆசாரியனாக மாற முடியுமா? பிரதான ஆசாரியன் என்று அந்த அதிகாரத்தில் குறிப்பிடுவது இயேசுவை தானே. லேவி கோத்திரத்தில் ஆசாரிய ஊழியம், பிரதான ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் அந்த முறைமையானது மாற்றப்பட்டு யூத கோத்திரத்தில் பிறந்த இயேசுவுக்கு பிரதான ஆசாரியர் பட்டம் கொடுத்ததைத்தான் அங்கு விளக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ரகசியங்களை நாம் விளங்கிக் கொள்ளாமல் சும்மா மேலோட்டமாக ஊழியம்னா அழைப்பு தேவை என்று முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. 21 விதமான அழைப்பு இருக்கிறது. சுவிசேஷத்திற்கு அழைப்பு இருக்கிறது, ரட்சிப்பிற்கு அழைப்பு இருக்கிறது, இளைப்பாறுதலுக்கு அழைப்பு இருக்கிறது, பரிசுத்தத்திற்கு அழைப்பு இருக்கிறது, விசுவாசத்திற்கு அழைப்பு இருக்கிறது, பாடுபடுதலுக்கு அழைப்பு இருக்கிறது, மகிமைக்கு அழைப்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் அழைப்புகளை ஆராய சத்தியம் பல்கலைக்கழகம் உங்களுக்கு உதவி செய்கிறது. மட்டுமல்ல, விதவிதமான தெரிந்து கொள்ளுதல். அப்போஸ்தல ஊழியம் என்றால் என்ன? மேய்ப்பனுடைய ஊழியம் என்றால் என்ன?
போதகனுடைய ஊழியம் என்றால் என்ன, சுவிசேஷகனுடைய ஊழியம் என்றால் என்ன, தீர்க்கதரிசியின் ஊழியம் என்றால் என்ன, மூப்பனுடைய ஊழியம் என்றால் என்ன, உடல் ஊழியக்காரனுடைய ஊழியம் என்றால் என்ன, பரலோகத்தில் இருந்த 7 ஊழியங்களுடைய நிலைமைகள் என்ன, தகுதிகள் என்ன, விவரங்கள் என்ன, வரங்கள் என்ன, அபிஷேகங்கள் என்ன, ஆதாயங்கள் என்ன, பழைய ஏற்பாட்டிலே இருந்ததான 7 விதமான ஊழியங்கள், ஊழியர்கள், இவர்களுடைய அழைப்பு என்ன, தெரிந்து கொள்ளுதல் என்ன, ஊழியம் என்ன, விசுவாசம் என்ன, வரங்கள் என்ன, அபிஷேகம் என்ன, தகுதிகள் என்ன, புதிய ஏற்பாட்டிலேயும் இருக்கிற 7 விதமான ஊழியங்கள் என்ன, ஊழியர்கள் என்ன, தகுதிகள் என்ன, ஆயத்தங்கள் என்ன, பக்குவங்கள் என்ன, முறைகள் என்ன, சட்டதிட்டங்கள் என்ன, ஒழுங்குகள் என்ன, விதிகள் என்ன, ஆசீர்வாதங்கள் என்ன, இவைகளைத்தான் சத்தியம் பல்கலைக்கழகம் தெளிவாய் போதிக்கிறது. தெரிந்து கொள்ளுதல் அவசியம். அடுத்தபடியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்ட காரியங்களிலே உண்மையாயிருக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அநேகர் மற்றவருடைய குற்றங்களை பற்றியே பேசிக் கொண்டிருப்பார்கள், கவனிக்க வேண்டும், சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உண்மை என்ன, அவர்களை குறித்த உண்மை என்ன வெளியே தெரியாது. நல்ல கவனிக்க வேண்டும். யார் அதிகமாக மற்றவருடைய குற்றத்தை பேசுகிறார்களோ, குறை கூறுகிறார்களோ, வசனத்தின்படி அதுவரிடத்திலேதான் அதிகமான குறைகளும் குற்றங்களும் இருக்கிறது. ஆனால் அந்த உண்மையை கண்டுபிடிப்பவர் மிகவும் குறைவு. பிரியமானவர்களே, உண்மை நமக்கு தேவை. கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்திலே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர் கற்றார். 7வதாக, அப்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியங்களிலே, ஜீவியத்திலே, சாட்சியிலே உண்மையாயிருக்கும் போது நம்மை மகிமைப்படுத்தி, மகிமையின் மேல் மகிமைப்படுத்தி, நம்மை வருகையிலே உயிர்த்தளவோ மறுரூபப்படவோ வைக்கிற தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 அதைத்தான் சொல்லுகிறது. நாம் ஆவியாகிய கர்த்தராலே அந்த மகிமையிலே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படும் என்று இருக்கிறது. அப்படி மேன்மையான ஒரு மகிமையின் சரீரத்துக்கு உயர்த்தப்பட இந்த 7 விதமான படிகளுக்குள்ளாய் நாம் போக வேண்டும். இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல. மிக முக்கியமாக இந்த 7 படிகளுக்குள் போகும்போதுதான் ரோமர் 8:29 சொல்லப்பட்டதான அந்த தேவ குமாரனுடைய சாயலை அடையும்படியாகத்தான் இந்த படிகளுக்குள் போய் அந்த தேவகுமாரனுடைய சாயல் நமக்குள்ளாய் வருகிறது. ஆதியாகமம் 1 25, 26, 27 தேவ சாயலாய் மனிதனை படைத்தார் அல்லவா? அந்த சாயலை மனிதன் இழந்து போனால் அல்லவா? அந்த தேவ குமாரனுடைய சாயலை நமக்குள் கொடுப்பதற்காக இயேசு வந்தார் அல்லவா? அந்த சாயலை பெற்றுக்கொள்ள சத்தியம் பல்கலைக்கழகம் உங்களை வழி நடத்துகிறது. செபிப்போமா? ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய ஜீவனுள்ள தகப்பனே, உம்முடைய நாமங்களை துதித்து நீ செய்த நன்மைகளை நாங்கள் அறிவித்து நன்றி சொல்லி உண்மையே நாங்கள் ஆராதித்து தொழுது கொள்கிறோம். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தெய்வம், உம்மை தவிர வேறு தெய்வம் இல்லை. அதை கூறுகிற வார்த்தையை நாங்கள் உயர்த்த வேண்டும், கனம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் நேசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யும். பார்த்ததான கேட்டதான பிள்ளைகளை, ஊழியர்களை, ஊழியங்களை வசனத்தினால ஆசீர்வதியும், வசனத்தினால பலப்படுத்தும், வசனத்தினால வழிநடத்தும், வசனத்தினால மேன்மைப்படுத்தும். துதிகன மகிமை வார்த்தைக்கே வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் செபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சத்தியம் தானே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பாதுகாப்பதாக. ஆமென்.